Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிள்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யூசுவலா எவ்ரி வீக் வந்து ஒரு கொஸ்டினர் செஷன் வந்து நம்ம வைப்போம். ஐ திங்க் லாஸ்ட் வீக் வந்து நம்ம பண்ணல. நிறைய லான்ச்சஸ் ஈவெண்ட்ஸ் அப்படி இப்படி இருந்ததுனால அந்த ஒரு ஷூட்டே அப்படியே தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ரீசெண்டாக நம்ம பிளேஸ் பண்ண வீடியோஸில் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டிஎம்லையும் சரி யூடியூப்லையும் சரி கேட்ட கமெண்ட்ஸை வந்து கொஸ்டினாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம விஜய் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்றாரு. சார் இந்த கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து ஹிட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் நமக்கு வந்து கங்க்ராட் பண்ணியிருந்தாங்க. நிறைய வாழ்த்துக்கள் வந்து நமக்கு யூடியூப்லேயும் வந்திருந்தது, கமெண்ட்ஸில் வந்திருக்கு, இந்த ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லேயும் வந்திருக்கு, அது மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் வந்திருக்கு. அவங்களாம் நம்ம தேங்க் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ 1 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒரு கேட்டகிரி, அதாவது ஆட்டோமொபைல் அப்படிங்கிறதுல பெருசாக 1 மில்லியன் அதுவும் தமிழில் மோஸ்ட்லி வரல. அப்போது இதே என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா ரொம்ப குயிக்காக வந்து ரீச் ஆகுறாங்க. ஸோ அதில் நம்ம 1 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக அதுக்கு உங்களோட ஆதரவு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எங்களோட டீம் மெம்பர், அதே மாதிரி எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏன்னா அவங்க நிறையா நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் நம்மளால் வெளியில் வந்து கண்டென்ட்டே ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 நாளில் 1000 வீடியோஸில் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம சேனலில் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து அதுக்கு உங்களுக்கு சொல்லியே ஆகணும். 1 மில்லியன் டிஷர்ட் கூட போட்டிருக்கோம் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் ஒரு நியூ கார் வாங்கியிருக்கேன், அந்த ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் வந்து எப்படி ஓட்டணும், இல்லை என்ன ப்ரொசீஜர் அதுக்கு, ஏன் இந்த அதுவும் வந்து புது கார் வாங்கினே சொல்கிறாங்க, இன்ஜின் செட் ஆகணுன்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் இன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புதுசாக நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, காருங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ மிஷின், அவ்வளோதான். அது வந்து ஒரு மிஷின் தான். அந்த மிஷின் வந்து நமக்கு தேவையானபடி அது வேலை பார்க்குது. அப்போ மிஷின் அப்படிங்கிறப்போ அதில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ எல்லாமே நியூவாக இருக்கிற மூவிங் பார்ட்ஸில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா கொஞ்சம் ஓடிருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம தேஞ்சு அது ஒரு மாதிரி கரெக்டாக செட் ஆயிரும். அப்போ ஒரு நியூ கார்ஸில் எல்லா மூவிங் பார்ட்டும் நியூவாக இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் ஓட்டக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் டு பி ஹானஸ்ட் வந்து ஒரு காரை நம்ம வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ள 30லே போகணும், 40லே போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பொய். அப்படின்லாம் நம்ம ஓட்ட தேவையில்லை. நம்ம வந்து அந்த காரை வேரிய ஸ்பீடை வந்து ஃபீல் பண்ண விடணும். ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் ஒரு 60ல் போகிறீங்க, 70ல் போகிறீங்க அப்படின்னா அப்படி 70லேயே சஸ்டெயின் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்கள் 100, 120 கூட நீங்கள் போகலாம். அந்த இன்ஜினை வந்து எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டிங்கன்னா தான் அந்த பிரேக்கிங் பீரியடை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட பிரேக்கிங் பீரியடில் எப்படி உங்கள் இன்ஜினை டியூன் பண்ணுறீங்களோ அதுதான் த்ரூ அவுட் த லைஃப் வந்து அந்த இன்ஜின் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, அதுக்காக நான் சொன்ன மாதிரி ரொம்ப லோ ஸ்பீடில் ஓட்டணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஒன்லி திங், ரொம்ப ஹை ரெவ்வை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹை ரெவ் அப்படிங்கிறது லோயர் கியரில் அதிக ஆர்பிஎம்மில் வந்து ஓட்டுறது. அப்படி பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அப்போது ஒரு கார், புது கார் எடுத்த உடனே நான் லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். தாராளமாக போகலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் காரை எடுத்த உடனே லாங் டிரைவ் போனீங்க அப்படின்னா அந்த பிரேக்கிங் பீரியட் அப்படிங்கிறதே ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ அந்த 1000 கிலோமீட்டரில் உங்களோட ட்ரிப் வந்து ஒரு ட்ரிப்பே முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு 1 வீக்கில் நீங்கள் இந்த பிரேக்கிங் பீரியடே முடிச்சிருவீங்க. டைம் அப்படிங்கிறது இது கிடையாது. அதே மாதிரி ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு லிமிட் கிடையாது. பேசிக்காக ஹை ரவ் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் ஒரே ஸ்பீடில் ரொம்ப நேரமாக அந்த காரை வந்து ரன் பண்ணாதீங்க. வேரிய ஸ்பீடை வந்து அந்த காரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுங்க. ஸோ அப்படி வந்து உங்கள் இன்ஜினை ரொம்ப நீட்டாக வந்து நீங்கள் டியூன் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த பிரேக்கிங் பீரியட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரவீன்றவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக நான் வந்து அதெல்லாம் பார்க்கிங்லேயே தான் வச்சுருப்பேன். ஏன்னா என்னோடய யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஹேண்ட் பிரேக்கில் நிறுத்தணுமா
இல்லை வேற ஏதாவது பிரேக்கிங் மோடு வந்து யூஸ் பண்ணணுமா? இல்லை, பார்க்கிங் மோடு வந்து வெல் அண்ட் குட். ஓகே, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக காரை எடுக்காமல் நிப்பாட்டுறீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கில் போட்டிங்கன்னா அந்த பிரேக் வந்து ஜாம் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து காரை மூவ் பண்ணும்போது என்ன ஆகினா அந்த பிரேக் வந்து காரை மூவ் பண்ண அலோவ் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும், அதை அந்த ட்ரம்மை ஓப்பன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணால் தான் அது பண்ண முடியும். அது மெக்கானிக் சப்போர்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அது பண்ண முடியும். ஸோ அதனால ரொம்ப ஒரு நாளாக நம்ம வந்து காரை நிப்பாட்டுறோம்னா ஹேண்ட் பிரேக்கில் போடாமல் நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பார்க் மோடில் போட்டு நிப்பாட்டுறது சேஃப். நெக்ஸ்ட் பாபுன்ற கேட்குறேன்னா, அதான் ஒரு வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர், இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பற்றி கேட்குறாரு. ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பெட்டராக சொல்லலாம். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏதோ ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா நிறைய பிராண்டில் வந்து சில பிராண்டில் 24 hours இருக்குது, 48 hours இருக்குது, சில பிராண்டில் 72 hours இருக்குது. அதுக்குள்ளே அந்த பிராண்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணுன்னு இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்டாக இந்த மைனர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா நேராக போயிடுவோம், சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க ப்ரொசீட் பண்ணிப்பாங்க. ஆனால் மேஜராக நடக்கிறது எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ நல்லது. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆகுதுன்னா நீங்கள் இமீடியட்டாக அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். எல்லா இன்சூரன்ஸ் பிராண்ட்லையும் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்தால் இந்த இன்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அவங்க கேட்பாங்க நெக்ஸ்ட் எந்த சர்வீஸ் சென்டரில் விடுறீங்கன்னு கேட்பாங்க. இந்த சர்வீஸ் சென்டரில் விடுறேன்னு சொல்லலாம். இல்லைனா நாளைக்கு நான் சர்வீஸ் சென்டர் போயிட்டு அதை அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் சென்டர் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இவ்வளோ தான், சிம்பிள். மைனராக இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே சர்வீஸ் சென்டர் போயிடலாம். மேஜராக இருந்தால் கண்டிப்பாக அது போலீஸ்ட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது ரைட்டு. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா நீங்கள் ஒரு சிஎஸ்ஆரோ இல்லை எஃப்ஐஆரோ தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டுங்க, அதுக்கப்புறம் அவங்க எடுத்து எல்லாமே பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திக்ன்றவர் என்ன கேட்குறாருன்னா, நான் ஒரு அதாவது டாட்டா அல்ட்ரா சொல்கிறேன், நான் வந்து டீசல் டாப் எண்டே வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு 360 டிகிரி கேமரா தேவைப்படுது, ஆனால் டீலர்ஷிப்லேயே எனக்கு வந்து இது போட்டு தரேன்றாங்க, போடலாமா போடக்கூடாது? ஓகே, சரி, 360 டிகிரி கேமரா வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு. அதாவது இப்போ நீங்கள் ஈவன் ஓயில் போட்டால் கூட அது ஓயில் 360ங்கிறது அந்த ஆல்ட்ராஸில் வர்றது கிடையாது. ஸோ அதனால் அதை ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டாக தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தான் அதை பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அப்படி வரும்போது அந்த வாரண்டி அப்படிங்கிறது அவங்க பண்ணாலும் சரி வெளியில் பண்ணாலும் சரி அந்த இடத்துல வயரை கட் பண்ணி மேபி அதை வந்து பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் வரும். அப்போ வாரண்டி அப்படிங்கிறது டெஃபினட்டாக ரிஸ்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று 360 கேமரா வந்து உங்களோட ஓஆர்விஎம்ல ஹோல் போட்டு தான் மாட்டுவாங்க. ஓகே, அப்போ 360 டிகிரி போடுறதுனால உங்களுக்கு பெருசாக பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒரு கம்ஃபர்ட்டோ எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஓஇயில் வர்றது டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்களோட அந்த கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட அவுட்புட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு குவாலிட்டி, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்காது. அதனால அந்த ரிஸ்க் கிடைக்காது. இதோட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அந்த இன்ஃபோடைமில் ஆக்சுவலாக 360 ஒர்க் ஆகாது. நீங்கள் இன்ஃபோடைமெண்ட் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாடியூல் மாதிரி ஒன்று போட்டு அதை எனேபிள் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே அங்கேயுமே வாரண்டி வந்து வாய்டாதுங்கிறதான் உண்மை. நெக்ஸ்ட்டு ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, சன்ஃபிலிம் ஃபஸ்ட்டு லீகலாக இல்லையா, இந்த பர்சன்டேஜில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது. அதாவது இந்த 70 50 இது என்ன சொல்கிறாங்களே, இது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லீகலாக இல்லையா? ஓகே, சன்ஃபிலிம் அப்படிங்கிறது டோட்டலி இல்லீகல் தான். ஓகே, கவர்மெண்ட் வந்து எனிதிங் அடிஷ்னல் டு ஓஇ, அதாவது உங்களுக்கு கார் புதுசாக வாங்கும் போது கம்பெனி என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து ஒரு டிண்டட் கிளாஸாக தான் வரும். அதுலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸில் வந்து யூவி ப்ரொடெக்டடாகவே வரும். 70% டிரான்ஸ்பரன்சி வருது. இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் கவர்மெண்டே ரூல் வந்தது, வெளில சன்ஃபிலிம் பண்றதுக்கு பதிலாக நீங்க மேனுஃபேக்சரே அந்த கிளாஸ் வந்து கிளாஸ்லயே டிண்ட் பண்ணிக்கோங்க, டிண்ட் 70% நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. ஆனா நீங்க ஒரு 70% விசிபிலிட்டி இருந்தா அட்லீஸ்ட் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்அஃபிஷியலா கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணல. பட் உங்களை பிடிக்கிற விஷயத்துல இன்கேஸ் போலீஸ் பிடிக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் 70 இருந்தது அப்படின்னா விடுறாங்க. தமிழ்நாடுல நான் சொல்றது. பட் இதே பெங்களூர் போனோம் அப்படின்னா அங்கேயும் 70 அலௌடு. சில ஸ்டேட்ஸ்ல வந்து 50% வரைக்கும் கூட அலோவ் பண்றாங்க. ஓகே, பட் ஆனா தம்ரூலா நம்ம பாக்குறோம்னா 70% தான். ஆமா, இப்போ உங்களோட क्वेश्चन லீகலா அப்படினு கேட்டிங்கனா ஆஃப் கோர்ஸ் இல்லீகல் தான். அதுலயும் நம்ம அத பாத்துறோம். அந்த சில பேர் பேக் அந்த கிளாஸ்ல வந்து அந்த ஹனுமானோட பெருசா ஓட்டிருக்காங்க. அது எனக்கு அது புரியல. ஆக்சுவலா அவங்களுடைய ரியர் வியூ மிரர்லே பின்னாடி வருது என்னன்னு தெரியாது, அதை வேற ஓட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லி ஒரு டிண்ட் மாதிரி தான். ஆனா அதை கூட போட்டுட்டு எப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனா நிறைய இடத்துல அதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க இப்போ.
ஸோ அது ஆக்சுவலாக ஒட்டக்கூடாது தான். ஓகே, அப்போ டைரக்ட் ஆன்சர் உங்களோட கொஸ்டினுக்கு இல்லீகல் அப்படின்னே சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சரவணன்ற என்ன கேட்குறேன்னா, இந்த ரேட் பைட் இன்சூரன்ஸில் ஆட் ஆன் பற்றி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட நெக்ஸான் ஈவியில் நான் நில் டிப்ரிசியேஷன் அண்ட் கன்சியூமபிள் ஆட் ஆன் போட்டிருக்கேன். இதை வச்சு என்னோட அந்த ரேட் பைட்டை வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, ஆக்சுவலாக அந்த ரேட் பைட்னு ஒரு ஆட் ஆனே கிடையாது சார். ஆக்சுவலாக நம்மளோட நார்மல் காம்ப்ரிஹென்சிவ்லேயே இதெல்லாம் வந்துடும். எப்படி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கோ அதே மாதிரி தான் அனிமல் ஹிட் ஆர் அனிமல் பைட்டுன்னு சொல்லுவாங்க. அனிமல் பைட்டுங்கிறது இந்த ரேட்டுக்கு, அனிமல் ஹிட்டுங்கிறது நம்ம ரோட்டில் போகிறப்போ ஒரு நாய் அடிச்சு ஆகிறது, இல்லை ஒரு மாடு வந்து முட்டிடுச்சு. ஸோ இது எல்லாமே நார்மல் காம்ப்ரிஹென்சிவ்லேயே கவர் ஆகும். நீங்கள் அது பம்பர் உடஞ்சிருந்தா நீங்கள் நில்டி போட்டிருந்தீங்கன்னா அந்த பம்பர் லெவல் கவர் ஆகும், இல்லைனாலும் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த ரேட் பைட், இந்த ஒயர் ஹார்னஸ், இந்த இது கட் ஆகிறதுலாம் வந்து நார்மலாகவே எல்லாமே கவர் ஆகும். இதுக்குன்னு ஒரு ஆட் ஆன் வந்து ஆக்சுவலாக கிடையாது. நெக்ஸ்ட் ரவீன்றவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம ரீசெண்டாக அந்த பியூசி சர்டிஃபிகேட் வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் எல்லாம் பாஸ் பற்றி காட்டினீங்க, ஃபெயில் பற்றி காட்டல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இவருமே தான் கேட்குறாரு, ஃபெயில் ஆனால் நீங்கள் ஃபெயில் பற்றி காட்டல, ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன? ஓகே, ஸோ இதில் பேசிக்காக என்னென்னா ஃபெயில் அப்படிங்கிறது ஓகே, ரிஜெக்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன அப்படின்னா, உங்கள் காரை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எதனால் வந்து ஸ்மோக் அவ்வளோ வருது, எதனால் இந்த கார்பனோட வேல்யூ அதிகமாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதை எப்படி சர்வீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணால்தான் திருப்பியும் உங்களால் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதனால் இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இவ்வளோ நாளைக்கு திருப்பி அந்த காரை நான் டெஸ்டிங்கே எடுத்துகிட்டு போக முடியாதா அப்படிலாம் ரூல் வந்து கிடையாது. இமீடியட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேவோ அதுக்கு அடுத்த நாளே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் திருப்பியும் நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஓகேனா ஓகே. அப்பயும் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் சர்வீஸ் பண்ணாமல் உங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. இதுதான் ரூல் ஆக்சுவலாக. ஆமாம், அது மாதிரி அந்த ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஃபெயில்னு சர்டிஃபிகேட் வருமானு நினச்சி பயப்படாதீங்க. அப்டேட் ஆகிடுமா வாகனில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க அந்த டெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம சர்வீஸ் சென்டரில் போய் திரும்ப கிளியர் பண்ணிட்டு வந்து பாஸ் சர்டிஃபிகேட் ஆகிறதையும் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று ரவி பரத்வாஜ் அப்படின்றவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் அந்த ஹைப்ரிடோட பேட்ரி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என் வெஹிக்கிள் ஃபஸ்ட்டு ஓடுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நார்மலாக ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, இல்லை இந்த ரேட் பைட் மாதிரி ஏதோ ஒன்று கடிச்சு அந்த ஹைப்ரிட் வர கேபிளே வந்து கட் ஆகிடுச்சு, என் வண்டி ஸ்டார்ட் ஆகுமா, நான் ஓட்ட முடியுமா, அதாவது வித்தவுட் ஹைப்ரிட் பெட்ரோலில் ஓட்ட முடியுமான்னு கேட்குறாரு. ஓகே, டன். சி, இப்போ ஹைப்ரிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் ஐசி இன்ஜின். இதுதான் வந்து நம்ம ஹைப்ரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சோஃபார் மார்க்கெட்டில் நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் மோட்டரும் பெட்ரோல் இன்ஜினும் தான் காம்போ வந்து ஒரு ஹைப்ரிடாக வருது. ரைட். அப்போ நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எந்த இதில் வந்து கார் ஓடணும், அதுக்கப்புறம் வந்து எந்த செகண்டரியாக வந்து எது வரணுங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அவங்களோட கோடிங்கும் அப்படி தான் வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க இசிஎம்க்கு. ஓகே, அப்போ நீங்கள் ஒன்ஸ் காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இசிஎம்ஏ எதை தேடும் அப்படின்னா உங்களோட மோட்டர் தான் தேடும். அப்படி தான் சீக்வன்ஸ் வந்து செட் ஆகிருக்கு. அப்போ மோட்டரில் தான் உங்கள் கார் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ரன் ஆகி அதுக்கப்புறம் தான் இன்ஜினே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது மோட்டர் தான் போய் தேடுது, அதுக்குரிய எலக்ட்ரிசிட்டி தான் தேடுது. அது அங்கே கிடைக்கல அப்படின்னா உங்கள் காரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. தோ உங்ககிட்ட பெட்ரோல் இருக்குது, ஐஸ் இன்ஜின் இருக்குது, நான் எலக்ட்ரிக் மோட்டர் அப்படியே நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து இதில் போய்க்கிடுவேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் சிஸ்டம் வந்து அப்படி ஒர்க் ஆகாது. அதை கம்ப்ளீட் பைபாஸ் பண்ணணும். அது நம்மளால் பண்ண முடியாது. மேபி வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு உங்களோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அதை பைபாஸ் பண்ணி அந்த உங்களோட ஐஸ் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த கேப்பபிலிட்டிலாம் நம்ம இங்கே இருக்கிற சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு இருக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு R&D டீம் வந்து இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சர்வீஸ் சென்டரில் இல்லை. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள் வந்து நார்மல் நம்ம வெஹிக்கிள் மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், ஜம்ப் ஸ்டார்ட்டே பண்ண முடியாதுன்றாங்க. அந்த ஹைப்ரிட் பேட்டரியை வச்சு அதுக்கு பவர் கொடுத்து தான் ஜம்ப் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். நம்மளோட நார்மல் பேசிக்காக என்னென்னா, இப்போ நம்ம நார்மல் கார்ஸில் நீங்கள் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, அதில் சின்னதாக ஒரு செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர் இருக்குது, அதுக்கு நீங்க பவர் கொடுக்குறீங்க. அதுக்குரிய ஆம்ப்ஸுக்கு ரேட்டிங்க்கு நம்ம வந்து ஒரு ஜம்ப் ஸ்டார்டர்னு குட்டியா ஒரு பேட்டரி வச்சு பண்றோம். ஆனா இவி மோட்டருக்கு நீங்க வந்து குட்டி பேட்டரி வச்சு சப்ளை பண்ண முடியாது. அப்ப அந்த ஜம்ப் ஸ்டார்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா இவி கார்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட வாட்டேஜ் அண்ட் ரெக்வயர்மெண்ட் வந்து அதிகம். ஸோ அவ்வளோ பெரிய பேட்டரி வச்சு நீங்கள் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்கள் வந்து இன்னொரு இவி வெஹிக்கிளை வச்சு இப்போ வந்து
ஒரு பவர் ஷேர்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோட் டு லோடுன்றாங்க, வெஹிக்கிள் லோட் டு லோடு, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் இல்ல வெஹிக்கிள் டு லோடு அந்த மாதிரி கொஞ்சம் டேர்ம் சொல்றாங்க. அப்படி ஏதாவது இருந்தா மேபி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் டு பி ஹானஸ்ட் அது வந்து பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிளில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டோவில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜம்ப் ஸ்டார்ட்டே வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள் நம்ம சைட்லேருந்து தான் பண்ணி தரோம், வெளில அவங்க வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் இந்த ஈவி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்குது, ஏன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இருக்குது, ஏன் கியர் ரேஷியோ அதாவது கியரில் மேனுவலில் இல்லை. ஓகே, சி இப்போ இந்த நமக்கு வந்து கியர் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுறது எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் கியர் ரேஷியோஸ் எடுக்கிறதுக்காக தான். ஸோ ஏன்னா ஒரு ஐஸ் இன்ஜின் வந்து பியோர் மெக்கானிக்கல் கான்செப்டில் தான் அது ஒர்க் ஆகுது. அப்போ உங்களுக்கு அதிகமான டார்க் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேரியஸ் கியர் ரேஷியோ வச்சு தான் நம்ம அதை வந்து அட்டைன் பண்ணுறோம். பேசிக்காக ஒரு பெரிய கியர் இருக்குது, ஒரு சின்ன கியர் இருக்குது. ஒரு சின்ன கியரை வச்சு நீங்கள் பெரிய கியர் சுற்றுறீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அதிகமாக டார்க் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதே பெரிய கியர்ல இருந்து சின்ன கியரை நீங்க டிரைவ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும், பட் டார்க் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அப்ப இந்த வேரியேஷனை தான் நம்ம வந்து கியர் பாக்ஸே பண்ணுது ஆக்சுவலா. அப்போ மோட்டருக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா ஒரு டிசி மோட்டார் அப்படிங்கிறது அது வேரியஸ் ஸ்பீடை வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். அதுதான் அந்த டிசி மோட்டரோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ அந்த வேரியஸ் ஸ்பீடை எப்படி அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா கொடுக்குற இன்புட் வோல்டேஜை வச்சு அதை வந்து அரை பண்ணுறாங்க. அப்போது அந்த கியர் பண்ண வேண்டிய வேலையை ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அங்கே பண்ணுது. ஸோ அதனால அதுக்கு வந்து ஒரு கியர் ரேஷியோ அப்படிங்கிறதே அந்த இடத்துல வந்து தேவைப்படலை. டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஈவி கார்ஸில் அந்த கியர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எந்த கார்லையுமே இருக்காது, அது தேவையும் படாது. ஏன்னா அந்த மோட்டரே வந்து அந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு பண்ணுது. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீம் பார்க்லாம் இருக்க ரைடு மாதிரி சொல்லலாம். அவங்கன்னா ஃபர்ஸ்டே ப்ரீசெட் பண்ணி வச்சிருவாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக இருக்கும், திரும்ப செம ஸ்பீடாக போகும், திரும்ப அப்படியே ஸ்லோவாகி நின்றும். பட் அதில் கூட நீங்கள் மெக்கானிக்கல்ல டிரைவ் ஆகிற ரைட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மல்டிபிள் கியர் ரேஷியோ இருக்குது. ஆனால் நிறைய அந்த 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 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவுட்புட்டை வச்சு தான், இவங்க கொடுக்குற அந்த எலக்ட்ரிக் அவுட்புட்டை வச்சு. அதனால எலக்ட்ரிக் சிஸ்டம்க்கு அந்த கியர் ரேஷியோங்கிறது தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு இந்த பிரசாத்ன்ற என்ன கேட்குறா, அதான் இந்த இன்சூரன்ஸ் உள்ளே போடலாமா வெளில போடலாமா புது காருக்கு அப்படின்னு. ஓகே, இதை பற்றி நாங்கள் டெடிக்கேட்டடாக இப்போ ரீசெண்டாக தான் அந்த வீடியோவுமே பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே போகிறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் கம்பெனியில் போகிறத விட வெளியில் நீங்கள் போகும்போது பெட்டராக டீல் எடுக்கலாம், பெட்டராக வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ நான் உள்ளே போகிறதுனா வெளியில் போகிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் கம்பெனி எந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸில் போகிறாங்க, அவங்க எந்த கம்பெனியோட இன்சூரன்ஸை யூஸ் பண்ணுறாங்க, யார் கூட டைப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே கம்பெனியில் நம்ம வெளியே போடுறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸ்டில் ஷோரூமில் இருந்து டேரெக்டாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதே இது அப்படி இல்லாமல் ரொம்ப சீப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனலைஸ்டு இன்சூரன்ஸாக இல்லாமல் ஒரு இடத்துல போய் நீங்கள் போடும்போது தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒட்டிக்கால் அந்த அந்த கேஷ்லெஸ் இல்லாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் கையிலேருந்து பே பண்ணிவிட்டு ரீஇம்பர்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ரீஇம்பர்ஸ் பண்ணுறோன்னா நாங்கள் இதுக்கெலாம் கொடுக்க மாட்டோம், அதுக்கெலாம் கொடுக்க மாட்டோம், நிறையா ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு சின்ன வேல்யூ மட்டும்தான் உங்கள் கைக்கு வரும். அதனால் எப்பயுமே கேஷ்லெஸ் இருக்கிற மாதிரியான இன்சூரன்ஸ் தான் நீங்கள் போய்க்கணும். ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் இருக்கிற ஒரு இன்சூரன்ஸாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நீங்கள் போகிற அந்த சர்வீஸ் சென்டர் அதோட டைஅப்பில் வந்து இருப்பாங்க. அதனால உள்ளே போகலாமா வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. எப்படி போனாலுமே பிரச்சனை கிடையாது. பட் பெட்டராக நமக்கு பெனிஃபிட் கிடைக்கணும்னா அது வெளியில் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் குமார்ன்ற என்ன கேட்குறாருன்னா, இந்த காரில் இந்த பிவிசி ஃப்ளோரிங் போடுறோம் லேமினேட் பண்ணி, இது வந்து அட்வைசபிளா இல்லையா? ஓகே, பிவிசி மேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சீட்டெல்லாம் கழட்டிட்டு வெறும் ஃப்ளோரை மட்டும் ஓப்பனாக வச்சுக்கிட்டு அது மேலே ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பிவிசி மேட்டை வச்சு உங்களுக்கு அதை ஒட்டி விட்டுருவாங்க. ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அது ஒரு குட் ஃபீல் இருக்காது. ஏன்னா எப்படிப்பட்ட டெக்னீஷியனாக இருந்தாலும் அதை வந்து ஃப்ளாட்டாக ஒரு ஓயியோட ஃபினிஷுக்கு அவங்களால ஒட்டவே முடியாது. ஒரு இடத்துல மேலே அப்படி பம்ப் இருக்கும். ஏன்னா அது வந்து நிறைய பெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ளோரில் இருக்குது. அந்த பெண்டிலெலாம் அது 90 டிகிரி கரெக்டாலாம் பெண்ட் ஆகாது. அப்போ என்ன இருக்கும், ஒரு மாதிரி பல்கியாக இருக்கும். காருக்குள்ளே போனாவே ஒரு குட் ஃபீலே இருக்காது. இதுக்கும் மேலே என்ன அப்படின்னா அந்த பிவிசி மேலே நீங்கள் ஒரு மேட்டு போடுவீங்க, அது எந்த மேட் போட்டாலும் என்ன ஆகும்னா பிவிசியில் ஸ்லிப் ஆகும், பயங்கரமாக ஸ்லிப் ஆகும். ஆமாம், அப்போ நீங்கள் மேபி நீங்கள் ஒரு டிரைவர் சீட்டில் கூட என்ன இருக்கும்னா பிரேக் அடிச்சிங்கன்னா அந்த மேட் அப்படியே மூவ் ஆகி உங்கள் பிரேக்குள்ளே போகும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று, இன்கேஸ் எல்டர் யாராவது காருக்குள்ளே ஏறுறாங்கன்னா ஒரு காலை உள்ளே வச்சு அவங்க ஒரு லோடு கொடுத்து தான் உள்ளே போகணும்.
அப்போ என்ன ஆகுனா ஒரு கால் வச்சு நீங்கள் அமுக்குனோன்னு என்ன ஆகுனா டக்குன்னு இப்படி ஸ்லிப் ஆகிடும். அப்போ ஒரு கால் வெளியில் ஒரு கால் உள்ளே இப்படி போனால் அது பெரிய ரிஸ்கில் போய் முடியும். ஸோ அதனால் பிவிசி மேட் வந்து கம்ப்ளீட்லி நாட் அட்வைசபிள் டெக்னிக்கலி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் பாசிட்டிவும் இருக்குது, நீங்கள் என்னத்தை உள்ளே ஊற்றினாலும் அது வந்து கீழே ஃப்ளோருக்கு போகாது அப்படின்னு சொல்லி. பட் அப்படி நடக்க போகிற சாத்தியம்ங்கிறது ரொம்ப கம்மி தான். பாசிபிலிட்டிங்கிறது உங்கள் வீட்டில் வந்து குழந்தை இருக்குது, அவங்க ரொம்ப ஆடுவாங்க, காருக்குள்ளே வந்து கொட்டிடுவாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபோர்காஸ்ட் பண்ண தேவையில்லை. அது அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் அது ஒன்றும் கிரியேட் பண்ணாது. ஒன்லி திங் என்னென்னா பாலோ ஏதோ கொட்டிட்டோன்னா கீழே வந்து அந்த மேட் வந்து ஒரு மாதிரி ஃபர் கிளாத்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு அந்த ஸ்மெல் அதெல்லாம் இருக்கும். மெயினாக அந்த மாதிரி மழையில தண்ணிலாம் கொஞ்சம் இது இருக்கும், அதனால தான் பண்றாங்க. அது மாதிரி இந்த பிவிசி மேட் போட்டு அதுக்கு மேலே சில பேர் இந்த சாஃப்ட் மேட் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக நம்ம டிரைவ் பண்ணுறப்போ நமக்கே கால் வலிக்கிட்டு கீழே இருக்க சர்ஃபேஸ்னால. ஸோ அதனால் அதுக்கு வந்து இப்போ ஆல்டர்னேட்டாக நமக்கு இந்த 7D 5D 3D மேட்ஸ்லாம் வந்துருச்சு. அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி அது வந்து இவ்வளோ நமக்கு ஸ்லிப்பரியாக கண்டிப்பாக இருக்காது, இந்த அளவுக்கு இருக்காது. கரெக்ட். கண்டிப்பாக ஒரு 70-80% கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போட்டு அதுக்கு மேலே மேட்டோ இல்லை மேட்டல் எல்லாமையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆமாம், இப்போ மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யாராவது பிவிசி மேட்டை வந்து போட்டிருக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் கமெண்ட்டில் வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நம்ம யூஸர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த தார் ராக்ஸ் போயிட்டு வந்தீங்களே, இல்லை நிறைய ரிவ்யூ நாங்கள் பார்த்தோம், எல்லாரோட ரிவ்யூவும் பார்த்தோம், ஆனால் யாருமே இந்த மைலேஜ் பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாரு. அப்புறம் இன்னொன்று என்ன கேட்குறாருன்னா, நம்ம ஏதாவது இந்த ஜம்ப் ஷீட்ஸ்லாம் போட்டு தேர்ட் ரோ ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாமா என்னோட தார் ராக்ஸ் நான் மேபி வாங்கினா. ஓகே ஃபைன். இப்போது இந்த மைலேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெக்கில் கொடுக்கல. ஓகே, இந்த கொஸ்டினை வந்து நம்ம வேலுசாமி சார் கூட வந்து ஒரு டிரைவ் மாதிரி போய் சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருந்தோம். அதில் இந்த கொஸ்டின் நான் வச்சேன் அவர்கிட்ட. ஏன்னா தார் ராக்ஸ் அப்படின்னாவே அது வந்து ஃபேமிலி ப்ரீமியம் கார் அப்படின்னு தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. தாருங்கிறது இட்ஸ் பியூர்லி ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள், யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு பேச்சுலர்ஸை டார்கெட் பண்ணி வந்த வெஹிக்கிள். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு செட் ஆகணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபேமிலி மைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. அப்போ இந்த காரில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் சார் அப்படின்னு அவர் கொஸ்டின் வச்சுருந்தேன். ஸோ அவர் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவரோட ஆன்சர் சொல்லியிருந்தார். ஸோ ஹைவேல 12 to 13 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் டீசலில். சிட்டியில் நாங்கள் ட்ரைவ் பண்ண வரைக்கும், நான் வந்து கேரளாவில் கொச்சினில் ஒரு 200 கிலோமீட்டர் அந்த பைக்கில் ட்ரைவ் பண்ணோம். எனக்கு வந்து மைலேஜ் வந்து 9 வந்து கிளஸ்டரில் காமிச்சது. இதுதான் டீசலோட மைலேஜ். பெட்ரோல் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா டெஃபினட்டாக இதை விட கம்மியாக தான் இருக்கும். சிட்டியில் 7 to 8 எதிர்பார்க்கலாம், ஹைவேல 11 to 12 வந்து நீங்க 10+ அவ்வளவுதான் அதுதான் வந்து எதிர்பார்க்க முடியும். ரெண்டாவது கொஸ்டின் வந்து தேர்ட் ரோ நம்மளால ஆட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, விச் இஸ் நாட் லீகல். அஃப்கோர்ஸ் ஒரு காரை வந்து 5 சீட்டரா இருக்கிற காரை நீங்க வந்து லீகலா உங்களால அதை 7 சீட்டரா மாற்ற முடியாது. பட் மேபி அந்த கார் நமக்கு ரோட்ல வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அக்சசரி ஷாப்ல அதுக்கு ஏதாவது ஒரு அக்சசரி கொண்டு வருவாங்க அப்படின்னு கூட நம்மளால நம்ப முடியும். பட் அது வந்து ஒரு அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டா வந்து உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அதோட பர்பஸே நல்ல ஒரு பெரிய பூட்டு, நல்ல ஸ்பேசிஸான ஒரு செகண்ட் ரோ, அதுக்கு தான் அந்த கார் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால அதில் போய் இன்னொரு 3வது ரோ போட்டு மறுபடியும் ரொம்ப கன்ஜஸ்ட் பண்ணி இடுக்கிட்டு உட்கார்றதுக்கு அதை ஒரு 5 சீட்டராகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கொஸ்டின்ஸுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். உங்களோட கொஸ்டின்ஸை தாராளமாக இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் அந்த கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் ஆன்சர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.